ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் சண்டே ஒரு 4 மணிலேருந்து நைட் ஒரு 9 மணி வரைக்கும் நான் செஞ்சுருந்த என்னோடய வேலைகளை தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஹாய்ங்க. ஹாய் அனிதா சிஸ்டர், ஹாய் புஷ்பவதி சிஸ்டர், ஹாய் வாஸ்கி சிஸ்டர், ஹாய் சீலா சிஸ்டர், ஹாய் மாலதி சிஸ்டர், ஹாய் விஜி சிஸ்டர், ஹாய் தேன்மொழி சிஸ்டர், ஹாய் பிரியா சிஸ்டர், ஹாய் அபிதா சிஸ்டர். இன்னும் நான் யாரையெல்லாம் விட்டுட்டேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஞாபகப்படுத்துங்க. நேற்று நம்மளோட சகோதரிகள் எல்லாருமே அவ்வளோ ஒரு அன்பான கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நன்றிங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த வீடியோ மண்டே வரும் அப்படின்னு நினைக்கிறேன். சண்டே விலாக் தான், ஆனால் மண்டே தாங்க வரும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பிரியா சிஸ்டரோட பொண்ணு நம்மளோட ஹர்ஷினிக்கு பிறந்தநாளுங்க. நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே நம்மளோட ஹர்ஷினிக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. நானும் மனதார அந்த இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேங்க. ஹர்ஷினி, எப்போவுமே உன்னோட வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு மனமார இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேம்மா. இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் நம்மளோட ஹர்ஷினிக்கு ஒரு பர்த்டே விஷஸ் சொல்லிடுங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 மதியம் அப்படிங்கும்போதே எந்திரிச்சிட்டேங்க. எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர்றதுக்குள்ளேயே எங்கள் மேடம் எந்திரிச்சிட்டாங்க. மேடமும் தூங்க வச்சுட்டு வர்றதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்லாவே விடிஞ்சிருச்சு. அது முதல் வீடியோலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 5:15 பக்கம் ஆயிடுச்சு. சரி, அதனால் இன்றைக்கி எப்படியும் தீபம் ஏற்ற முடியாது, அந்த டைமுக்குள்ளே ஒரு 5:30க்குள்ளே ஏற்ற முடியாது அப்படிங்கிறதுனால சரி வெளியிலிருந்து உள்ளுக்குள்ளே எப்பவும் போலயே எல்லாம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோலம் போட ஆரம்பிச்சிட்டேங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. செம்பருத்தி பூ பார்த்திங்கன்னா அவ்வளோ பூ பூத்து இருந்ததுங்க. காலையில் அதுவும் அந்த விரியாமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அதை தான் வீடியோலேயே ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்களுமே அந்த அழகு கொஞ்சம் பாருங்கள். செம்பருத்தி பூ அப்படின்னாவே எனக்கு வாசி சிஸ்டர் தான் ஞாபகத்துக்கு வர்றாங்க. வாசி சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க நேற்று கமெண்ட்ஸில், அக்கா நான் வந்து என்னோடய வீட்டுக்கார செல்லுலேருந்து உங்களுக்கு ஒரு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன். 179 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது என்னமோ பண்ணும்போது 180வது சப்ஸ்கிரைபராக மாறியிருந்தேன். அதை நீங்கள் பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆமாம், எனக்கு கமெண்ட்ஸ் வந்திருந்தது என்ன அப்படின்னா துளசிதாசன் ஒய்ஃப் வாசிகை அப்படின்னு வந்திருந்தது. அப்புறம் துளசி சுவி அப்படின்னு இருந்தது. நம்மளோட வாசி சிஸ்டர் வந்து வாசுகி சுவி அப்படின்னு சேவ் பண்ணியிருந்தாங்க. துளசி சுவி வாசுகி சுவி. இந்த சுவிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது. அப்போதைக்கு நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த ஃபோட்டோவும் மாறினதையும் நான் பார்த்தேன். நான் என்ன நினச்சேன் அப்படின்னா துளசிதாசன் மனைவி வந்து வாசுகின்னு இன்னொருத்தவங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டேன் மைண்டில். அதுக்கப்புறம் நம்மளோட வாசி சிஸ்டர் வந்து இன்னொரு ஐடியிலேருந்து ஏதோ பார்த்துருப்பாங்க போல இருக்குது, பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டேன். நான் எப்போவுமே அப்படி தாங்க. நான் வந்து இப்போ என்னோடய செல்லையே என்னோடய ஐடி ஒன்று இருக்கும், இன்னொன்று என் பையன் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறான் கேமுக்காக. நான் ஒரு சில நேரத்தில் அவனோட ஐடியிலேருந்து பார்த்துட்டேன் அப்படின்னா கமெண்ட்ஸ் போடும்போது அவனோட ஐடியிலேருந்து போயிடும். அதுக்கப்புறம் தான் அடடா மாற்றி போட்டோமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். அந்த மாதிரி இவங்களும் ஏதோ வேறு ஐடியிலேருந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க போல் அப்படின்னு தாங்க நான் நினச்சிருந்தேன். வாசி சிஸ்டர் என்ன நீங்கள் கவனிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கவனித்தேன், இருந்தாலும் வேலைகளில் பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமாக அதை பற்றி கவனிக்கல. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நான் போய் பார்த்தேன். துளசி தாசன் மனைவி அப்படிங்கிற அந்த ஐடி வந்து உங்களோட ஃபோட்டோ வந்திருந்தது. அதுக்கப்புறம் தாங்க பார்த்தேன். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நீங்கள் வந்து என்னை கவனிக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேல் எல்லாரையுமே கொஞ்சம் கவனத்தோடையே பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஓகேவா நம்மளோட வாசி தங்கச்சி? சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் அக்கா வந்து நேற்று ஏன் வந்து வீடியோ லேட்டாக வந்துச்சு புஷ்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. வீடியோ பார்த்தோன்னையும் எனக்கு அவ்வளோ உங்களோட பேச்சு கேட்டோன்னையும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்மளோட விஜய் அக்கா சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ விஜய் அக்கா. நீங்கள் ஏன் லேட்டுன்னு கேட்டதும் சரி, அதுக்கப்புறம் வீடியோ வந்தோடனே நீங்கள் பேசுகிறத கேட்டோன்னே மகிழ்ச்சின்னு சொல்லும்போது எனக்குமே கண் கலங்கிடுச்சு விஜயக்கா. எனக்குமே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. உங்களை இந்த மாதிரி உண்மையான பாசமான அக்காவெல்லாம் பார்க்கும்போது, தங்கச்சி அக்கா எல்லாத்தையும் பார்க்கும்போது உண்மையிலேயே நான் என்ன தவம் செஞ்சேங்கிற மாதிரியும் தோணுது. என்னோடய வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரியும் தோணுது. விஜயக்கா ரொம்ப நன்றி. உங்களோட வீடியோஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இதே மாதிரியே எடுத்து போடுங்க. உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் அந்த புல்வெளிகள், அந்த பச்சை பசுமையான அந்த புல்வெளிகள்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குது விஜயக்கா. அதையெல்லாம் கொஞ்சம் எடுத்து போடுங்க. அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது உங்கள் வீட்டு
சைடெல்லாம் அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கு. அதையும் எடுத்து போடுங்க. வீடியோ இன்னுமே நல்லாயிருக்கும். டெய்லி இந்த மாதிரி நீங்கள் செய்கிற வேலைகள் இந்த மாதிரி எடுத்து போடுங்க. நேற்று போட்டிருந்த சாட்டர்டே விளாக்குன்னு சொல்லி போட்டிருந்தீங்க, அது கூட சூப்பராக இருந்தது விஜயக்கா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது சொல்லாமல் வேண்டாமா என்னென்னு எனக்கு தெரியல. என்ன அப்படின்னா 1.5 GB நாங்கள் போட்டிருக்குறோங்க. அதில் வந்து நான் இப்போ 10 நிமிஷம் போட்டேன் அப்படின்னா ஒரு 1:200 அந்த மாதிரி முடிஞ்சிருது. அதனால் என் பையனும் நேற்று வீட்டில் இருந்ததுனால அவனும் கொஞ்சம் பார்த்ததுனால பார்த்திங்கன்னா 1.5 GBயும் முடிஞ்சிருச்சு. நான் அப்லோடு பண்ணலாம் வீடியோவை அப்படிங்கும்போது ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. அதனால் அதுக்கப்புறம் மறுபடியும் எக்ஸ்ட்ரா பேக்கப் போட்டு அதுக்கப்புறம் தாங்க வீடியோ வந்து ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் வீடியோ அப்லோட் ஆகிறதுக்குமே ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால தான் விஜய் அக்காவை நேற்று வந்து வீடியோ லேட் ஆயிடுச்சு. இதையுமே சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளோட தேன்மொழி சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, அக்கா நீங்கள் உங்களோட கடமையை செய்யுங்க, இந்த உலகம் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம் தேன்மொழி சிஸ்டர், அப்படி தான் நீங்கள் சொல்கிறது உண்மை தான் சிஸ்டர். உங்களோட கமெண்ட்ஸுக்கு உண்மையிலையுமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்காக நீங்கள் இந்த மாதிரி யோசித்து சொல்லும்போது உங்களோட கடமையை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ தேன்மொழி தங்கச்சி. அதுக்கப்புறம் மாலதி சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வில்லேஜில் அவங்க அம்மாவோட வீடு இருக்கிற மாதிரியே என்னோடய வீடு இருக்குது, வெரி நைஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க மாலதி சிஸ்டர். ரொம்ப நன்றி. முந்தைய பதிவில் கூட எனக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்க மாலதி சிஸ்டர். நான் வந்து சீலா சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் பேர் மென்ஷன் பண்ணும்போது தான் ஆகர்ஷனா அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஐடி இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் மாலதி இல்லைங்களா? சீலா சிஸ்டர் வந்து சீலா அப்படின்னே வரும். சாரி மன்னிச்சுக்கோங்க, நேற்று கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட அனிதா சிஸ்டரும் ஒரு ஹாய் சொல்லியிருந்தாங்க. ஹாய் அனிதா சிஸ்டர். நேற்று நமக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன் நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 7 மணி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. அப்போ தான் என்னோடய பூஜை வேலைகளை ஸ்டார்ட் பண்ணேன். மேடமும் எந்திரிச்சிட்டாங்க. அவங்க பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத, நான் இந்த வீடியோ எடுக்கும்போது கண்ணை மூடி தியானம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் எனக்கு வந்து அவங்க பண்ணதெல்லாம் தெரியல. இப்போ வீடியோவில் பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது நான் என்ன பண்ணுறனோ அதை அப்படியே பார்த்து அவங்களும் தியானம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்குறாங்க. எப்பவும் போலவே என் மனசு எப்பவும் தூய்மையாக இருக்கணும், விழிப்புணர்வோடு இருக்கணும். எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கடவுள்கிட்டையும் மனதார நான் வேண்டிக்கிட்டு என்னோடய பூஜையை ஆரம்பித்தேங்க. எப்போவும் அமைதியான அந்த சூழ்நிலையில் செஞ்சுட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இவங்களோட தான் என் பையனும் என் பொண்ணும் பக்கத்துலேயே தான் இருந்தாங்க. அப்படி தான் செஞ்சுட்ருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாஷ் பண்ணுற வேலை இருந்தது, அதை ஆரம்பிச்சிட்டேங்க. தம்பி தான் மிஷினில் போட வேண்டியது தம்பி போட்டுருந்தான். இந்த பக்கம் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா அதெல்லாம் கையில் தான் துவைக்க முடியும். கலரெல்லாம் சாயம் போகிற மாதிரி இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் அதுவே ஒரு இது நம்பிடுச்சு. அதைத்தான் காட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் நைட்டு செஞ்ச கத்திரிக்காய் பஜ்ஜி இருந்தது, அது கூட கொஞ்சம் சட்னி அரைச்சிட்டு ஒரு 10 மணி அப்படிங்கும்போது தான் வாஷ் பண்ணி முடித்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே தாங்க சாப்பிட்றதுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியம் வந்து அண்ணாவுக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டுக்காருக்கு அப்படின்னா, இந்த வாரம் கறி எதுவும் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காரமாக சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டு, அதனால் சரி கறி சமைக்க வேண்டாம் அப்படின்ட்டு முட்டை பொரியல் ரசம் எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும், எங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் முட்டை பொரியலும் ரசம் தாங்க வைக்க போகிறேன். இன்றைக்கி கறி எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறேன். முட்டை பொரியலும் ரசமும் ரெடி ஆயிடுச்சுங்க. மதியம் சாப்பாடு ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டுக்கு என்ன சமையல் செய்கிறது அப்படிங்கிறதே தெரியல. இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா ஏதாவது ஒன்று செய்வோமா, சிக்கன் மட்டன், அது நைட்டுக்கும் இருக்கும். அதை முடிச்சுட்டு எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேங்க. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நைட்டுக்கு இனி என்ன செய்கிறது அப்படின்னு யோசனையாக இருந்துச்சுங்க. சாயந்தரம் ராயன் படம் போட்டிருந்தாங்க, அதில் வர்ற அந்த பாட்டுக்கு தான் மேடம் ஆடிட்டு இருந்தாங்க. அதை தான் வீடியோலேயே ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்து முட்டை புரோட்டா வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கடையில். அதனால் சரி, எனக்கு ரொம்ப நாளாக அந்த முட்டை புரோட்டாசி ஆரம்பித்ததுலேருந்தே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை பரோட்டா சாப்பிட்ணுன்னு யோசனையாகவே இருந்தது. அவரும் வாங்கிட்டு வரேன்னு சொன்னங்காட்டிக்கு அதை சாப்பிட்டு தாங்க இது பண்ணிட்டோம். எந்த ஒரு க்ளீனிங் வேலையும் இன்றைக்கி செஞ்சு வைக்கல. எப்போவுமே அந்த சமையல்லாம் செஞ்சு முடிச்சோடனே பார்த்திங்கன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுருவேன். ஆனால் இன்றைக்கி எதுவுமே செய்யலைங்க. இப்படி தான் இன்றைக்கி நாள் போச்சு. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் நல்ல ஒரு பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வெளிவருவது நான் உங்களுடைய அன்புள்ள தோழி புஷ்பா. இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியே தரட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.